உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்கணும். அந்த இடத்தை உருவாக்கி வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரை திறமை அப்படின்ற விஷயம்தான் உங்களை மேன்மேலும் அடுத்தடுத்த தளங்களுக்கு தனியார் நிறுவனங்களில் கொண்டு செல்லும். அப்ப இந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். என்னென்ன திறமைகள் வேணும்? இந்த சீட்ல நான் உட்கார்ந்துருக்கேன், ஒரு எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்ட்ஸா இருக்கிறேன், ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா இருக்கிறேன், ஒரு பிளான்ட் ஹெட்டா இருக்கிறேன், ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருக்கேன். இந்த பொசிஷனை நான் எக்ஸலண்டா பண்றதுக்கு எனக்கு என்னென்ன திறமைகள் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்னென்ன திறமைகள் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையிலான கேப், இதை கேப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேப் அனாலிசிஸ் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட பர்சனல் லைஃப்ல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல, சோஷியல் லைஃப்ல இந்த கேப் அனாலிசிஸ் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையையும் சமூக அந்தஸ்தையும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நீங்கள் நிச்சயமாக குவிப்பீர்கள் நண்பர்களே. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. எஸ் பாஸ் HRD சேனல்.